Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन என்ன அப்படினா 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல இரண்டாவது பாடம் மின்னோட்டவியல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான வினா மீட்டர் சமன சுற்று. இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் தனியா போட்டுருக்கேன். பிளேலிஸ்ட்ல செக் பண்ணுங்க. சரியா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு எல்லா வீடியோஸுமே போட்டாச்சு. சோ இந்த மீட்டர் சமன சுற்றுங்கிறது கிர்ச்சாஃப் விதியினுடைய பயன்பாடு. கிர்ச்சாஃப்னு சொல்லுவாங்க. முதல் விதி படிச்சிருப்பீங்க. மின்னோட்ட விதி. எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை மதிப்பு சுழியாகும். இது முதல் விதி. இரண்டாவது விதி என்ன? எந்த ஒரு மூடிய சுற்றிலும் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடைகளின் பெருக்கற்பலனின் குறியீட்டு தொகையானது அதே மூடிய சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் என்னது குறியியல் கூட்டுத்தொகை மதிப்பிற்கு சமம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே. சோ இந்த ரெண்டு விதிகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஏற்கனவே ஒரு क्वेश्चन படிச்சிருக்கோம். வீட்ஸ்டோன் சமன சுற்று என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கே தெரியும். என்ன ஃபார்முலா? P/Q = R/S. அதாவது P என்கிறது மின்தடை, Q என்கிறது ஒரு மின்தடை, R மின்தடை, S என்கிறது மின்தடை. இந்த இரண்டு மின்தடை தொகுப்பு இப்ப P/Q ன எக்ஸாம்பிள் இத டிவைட் பண்ணும்போது 5 ன்னு வருதுன்னா இத டிவைட் பண்ணும்போது 5 ன்னு வரணும். ரெண்டு மதிப்பு சமமா வந்துச்சுன்னா அந்த சுற்று சமநிலையில இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய மற்றொரு வடிவம் வீட்ஸ்டோன் சமன சுற்றினுடைய மற்ற ஒரு வடிவம் இன்னொரு வடிவம் தான் என்னது? மீட்டர் சமன சுற்று. சமன சுற்று சுற்று சமநிலை. அப்ப இதுக்கான ஃபார்முலாவும் இதே மாடல்ல தான் வரும். சரியா? ஓகே. எப்படி வந்து நம்ம மின் சுற்று படத்தை வரையறதுன்னு பார்ப்போம். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எல் வடிவுல இருக்கக்கூடிய ரெண்டு தாமிர பட்டைகள் எடுக்கிறேன். இது ஒண்ணுன்னு வச்சுப்போமா? எல் வடிவுல இருக்கும் இல்லையா? திருப்பி வச்சு பாத்தீங்கன்னா சரியா? அதே மாதிரி இங்க ரெண்டு. சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க டயகிராம் வரையும் போது அழகா ஸ்கேல் வச்சு வரைங்க. அப்பதான் இன்னும் அழகா இருக்கும். சோ ரெண்டு தாமிரப்பட்டை இல்லையா? சோ இந்த மாதிரி எல் ஷேப்ல இருக்கும். நம்ம தலைகளா வச்சிருக்கோம். சரியா? ஓகே. இந்த ரெண்டு தாமிரப்பட்டையும் எதுல வந்து நான் பிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மரப்பலகை. சோ இது ஒரு மரப்பலகை, உடன் போர்டு அப்படின்னு சொல்லலாமா? மரப்பலகைகளை வந்து நான் பிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிக்ஸ் பண்றதுக்கு வந்து நிறைய ஸ்க்ரூஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பைண்டிங் ஸ்க்ரூஸ் அப்படின்னு பற்ற வைக்கிறதுக்கான திருகுகள் இருக்கும். அந்த திருகளை வச்சு டைட் பண்ணி வைக்கிறேன். சரி, இப்ப இத வந்து சி இத டின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு தாமிரப்பட்டை பார்த்திருப்பீங்க. அதே மாடல் தாமிரம் கிடையாது நீங்க யூஸ் பண்றது. இப்ப நீங்க வந்து கிளாஸ் ரூம்ல வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணீங்க இல்லையா? ஸ்டீல் ஸ்கேல்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கேல், துருப்பிடிக்காத இல்லையா? ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அந்த ஸ்கேல் பாரு, திக்னஸ் சின்னதா இருக்கும். அது எவ்வளவு அகலமா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு தாமிரப்பட்டைகள். தாமிரம், காப்பர். சரி, சோ இது ரெண்டும் நல்லா பாத்துக்கங்க. இந்த ரெண்டும் மரப்பலகைகளை பிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு தாமிரப்பட்டைகள் சிடிக்கு சியிலிருந்து டிக்கு 1 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு மேங்கனின் கம்பி. 1 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய என்ன கம்பி? மேங்கனின் கம்பி. கம்பி ஏபி. அப்ப ஏபிங்கிற 1 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய மேங்கனின் கம்பி இழுத்து அதுல பற்ற வைக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப ஏங்கிற முனையில இருந்து ஒரு மின்கலன். மின்கலன் என்கிறது எதை கொடுக்கும் நமக்கு? மின்னியக்கு விசை அல்லது மின்னழுத்தத்தை கொடுக்கக்கூடியதான் மின்கலன் இல்லையா? சோ இங்க அந்த எந்த மின்கலத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னா லெக்லாஞ்சி மின்கலன், எல்சி. இந்த லெக்லாஞ்சி மின்கலன் நமக்கு கொடுக்கக்கூடிய மின்னியக்கு விசை மதிப்பு உங்களுக்கே தெரியும் 1.5 வோல்ட் இல்லையா? படிச்சிருப்பீங்க 1.5 வோல்ட். சரி, இதுல வந்து ஒரு சாவி கீன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இத வந்து பி கூட தொடர் இணைப்பு நினைச்சிருக்கேன். கேங்கிற சாவிங்கிறது வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்ச் மாதிரி. சுவிட்ச் ஆன் பண்ணா சப்ளை வரும், மின்னோட்டம் உள்ள வரும். சுவிட்ச் ஆஃப் பண்ணா மின்னோட்டம் வராது. அதே மாதிரிதான் இந்த சாவியை அழுத்தும் போது சுவிட்ச் ஆனுங்கிற மாதிரி இந்த சுற்றுக்கு மின்னோட்டம் பாயும். இந்த சாவியை திறந்துச்சு அப்படின்னா அந்த சுற்றுல மின்னோட்டம் பாயாது. இந்த டாட் போட்டா சாவி ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்துட்டா ஆஃப்ல இருக்கு, திறந்த சுற்றுன்னு அர்த்தம். இப்ப நான் சாவி ஆன் பண்ணிட்டேன். அப்ப இந்த மின்கலன்ல இருந்து மின்னோட்டம் பாயும், இந்த சுற்றுக்கு பாயும் இல்லையா? சரி, இது நம்ம சுற்று முடிக்கல. சோ அதனால வந்து இப்ப நம்ம ஆன் பண்ண வேண்டாம். சரியா? எப்படி இருக்கு? ஓகே.
சோ இன்னும் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு தாமிரப்பட்டைக்கும் இடையில இன்னொரு தாமிரப்பட்டை அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாமிரப்பட்டை தான். இந்த தாமிரப்பட்டைய அந்த மரப்பலைகளை பிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ரெண்டு இடைவெளி கிடைக்குது. ஒரு இடைவெளி வந்து G1 கேப் 1, இன்னொன்னு இடைவெளி 2 கேப் 2. இந்த முதல் இடைவெளியில எதை இணைக்கிறேன் அப்படின்னா மதிப்பு தெரியாத மின்தடை. இந்த மின்தடையினுடைய மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மின்தடையினுடைய சிம்பல் தெரியல, புரியுது? இதுதான் மின்தடை. அத P அப்படின்னு எடுத்துட்டேன். இரண்டாவது இடைவெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மதிப்பு தெரிந்த மின்தடை. இதனுடைய மதிப்பு தெரியும், Q னுடைய மதிப்பு நமக்கு தெரியும். ஓகேவா? சரி, அடுத்து இந்த நடுவுல இருக்கு இல்லையா, இந்த தாமிரப்பட்டை தான் E ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப AB என்கிறது 1 மீட்டர் நீளமுள்ள கம்பி, CD என்கிறது 2 தாமிரப்பட்டை, DE என்கிறது இன்னொரு தாமிரப்பட்டை இல்லையா. E ல மையப்புள்ளியில் நீங்க ஒரு ஸ்க்ரூ கொடுத்திருப்போம் திருகு, அதுல இருந்து ஒரு கேலோனோமீட்டர் நம்ம பைக்ல இருக்கிற மாதிரியே இருக்கும், வேகம் காட்டும் கருவி மாதிரி. ஆய்வகங்கள்ல வந்து கேலோனோமீட்டர் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி இருக்கும். குறிமுள் வந்து சென்டர்ல இருக்கும் சாதாரணமா, ஏன்னா ஜீரோ வந்து நடுவுல இருக்கும். நடுவுல இருக்கனால அதுல மின்னோட்டம் பாயணும்னு அர்த்தம். சுழி விலகல் பைக்ல சைடுல இருக்கும் ஜீரோ இல்லையா. ஆனா ஆய்வகங்கள்ல ஜீரோ சென்டர்ல இருக்கும். இந்த பக்கம் 5 கொடுத்திருந்தா இங்கேயும் 5 இருக்கும். ஏன்னா இந்த மின்கலனுடைய நேர்முனை எதிர்முனையை மாற்றும் போது இந்த கேலோனோமீட்டர்ல இருக்கிற குறிமுள்ளும் திசையும் மாறும். இந்த பக்கம் இருக்கு, இப்ப இதோட திசை இந்த மின்கலனுடைய பிளஸ் மைனஸ் முனையை மாற்றும் போது இதே குறிமுள் இந்த பக்கம் திரும்பும். ஆனா இங்க 5 ஆம்பியர் மின்னோட்டத்தை காட்டிச்சுன்னா இங்கேயும் 5 ஆம்பியர் தான் காட்டும். ஏன்னா மின்கலனுடைய முனையை மாற்றும் போது திசை தான் மாறுமே தவிர மின்னோட்டத்தினுடைய மதிப்பெண்ணாக மாறாது, ஒரே அளவு. சரி, இது பிளஸ் இது மைனஸ், பெரிய லைன் பிளஸ் சின்ன லைன் மைனஸ். சரி, ஒரு கேலோனோமீட்டர். அப்புறம் HR உயர் மின்தடை, சுற்றுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக உயர் மின்தடை, அதிக மின்தடை தரக்கூடிய ஒரு பெட்டி. இதுல இருந்து ஒரு தொடுகோல்ங்கிறது இந்த மாதிரி இருக்கும், ஜாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கடத்தி பொருள். சரியா? சோ இந்த மாதிரி இது எங்க வைக்கிறேன், இந்த ஒயர்ல அப்படியே கனெக்ட் பண்ணி தொடுகோலை இந்த இடத்துல வைக்கிறேன், B என்கிற புள்ளியில வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சாவியை ஆன் பண்றேன், க்ளோஸ் பண்றேன். இப்ப இந்த சுவிட்ச்ல என்ன ஆகும் அப்படின்னா மின்னோட்டம் பாயும். இப்ப இந்த இடத்துல வச்சோன்னு என்ன ஆகும்னா, இந்த கேலோனோமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த கேலோனோமீட்டர்ல நடுவுல இருக்க குறிமுள் வலது பக்கம் விலகல காமிக்கும். அப்படின்னா சுற்றுல வலது பக்கம் முழுவதும் இப்ப மின்னோட்டம் பாஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இனி இதே தொடுகோல் அப்படியே எடுத்து இங்க கொண்டு போய் இங்க பிக்ஸ் பண்ற. இங்க வைக்கும் போது இந்த விலகல் இந்த பக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். வரணும் அப்படி வரல அதே பக்கம் இருந்துச்சுன்னா இந்த பக்கத்துல ஏதோ நீ கனெக்ட் பண்ண கனெக்ஷன் தப்பா இருக்கு. அப்ப ஒயர்ல லூஸ் கான்டாக்ட் இருக்குன்னா அதை நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்ப நல்லா பாத்துக்க. தொடுகோலை இந்த பக்கம் கொண்டு போகும்போது விலகல் அந்த பக்கம், இதே தொடுகோலை இந்த பக்கம் கொண்டு வரும்போது விலகல் இந்த பக்கம். அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துலதான் ஜீரோ இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த தொடுகோல் இருக்கு இல்லையா, இதை இப்படியே நகர்த்தி வரும்போது இங்க வந்த குறிமூலம் இப்படியே நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இங்க வந்துடும். அப்ப இப்படியே நகர்த்திட்டே வரேன். இப்ப இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல தொடுகோலை வைக்கிறேன், ஜாக்கி தொடுகோல் வைக்கும் போது இந்த குறிமுள் சென்டர்ல இருக்கும். இந்த கேலோனோமீட்டர்ல குறிமுள் இப்படி நிற்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த சுற்றுல வந்து மின்னோட்டம் பாயல, கேலோனோமீட்டர் வழியா மின்னோட்டம் பாயல. கரெக்டா? அப்ப A இருந்து J வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நீளம் எதை சமப்படுத்திச்சு, கேலோனோமீட்டர் விலகலை சமப்படுத்திச்சு. இப்ப இந்த கம்பியினுடைய நீளத்தை வந்து அளக்கிறதுக்கு இதுக்கு நேர கீழே இந்த இடத்துல 1 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு உடன் ஸ்கேல் பார்த்திருப்பீங்க இல்லையா, ஆய்வகங்களை பயன்படுத்துவீங்களா, மர ஸ்கேல்னு சொல்லுவாங்க இல்லையா, மர அளவுகோல் எப்படி இருக்கும், 1 மீட்டர் இருக்கும். இதுக்கு அளவுகள் வந்து நம்ம சாதாரணமா சென்டிமீட்டர்ல இருக்கும். ஸ்டார்டிங்ல 0, அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10, இது 1 சென்டிமீட்டர். இப்படி இங்க 100 வரைக்கும் இருக்கும். திருப்பி கீழே இருந்து ஆரம்பிக்கும் 0 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 சென்டிமீட்டர். அப்படி இங்க 100 வரைக்கும் இருக்கும். ஏன்னா அளவுகளை நம்ம இப்படி எடுக்கும் போது மேல இருக்கிற ஸ்கேலை பயன்படுத்தணும், இங்க இருந்து இப்படி அளக்கும் போது கீழே இருக்கிற ஸ்கேலை பயன்படுத்தினா நமக்கு வசதியா இருக்கும். சரியா? அப்ப A இருந்து J வரைக்கும் இருக்கிற நீளத்தை இந்த அளவுகளுடைய உதவியோட நம்ம அளக்கலாம். சரியா? ஓகே. இப்ப நல்லா பாத்துக்கோங்க, ஒரு சுற்றுல வந்து மின்னழுத்தம் கொடுக்குறீங்க,
கொடுக்கிற மின்னழுத்தம் கடைசி வரைக்கும் அப்படியே மாறாம இருக்குன்னா அந்த சுற்றுல மின்னோட்டம் பாயாது. அப்படின்னா மின்கலன் எந்த வேலையும் செய்யல. மின்கலன் வேலை செஞ்சாதானே மின்னோட்டம் உருவாகும். அப்ப என்ன ஆகும்? கொடுத்த மின்னழுத்தம் குறையும். அப்ப வேறுபாடு உருவாகும். அப்ப ஒரு சுற்றுல போன கொஸ்டின் சொல்லியிருக்கேன், வீட்சன் சமன சுற்றுல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாத்துக்கோங்க. அப்ப ஒரு சுற்றுல மின்னழுத்த வேறுபாடு இருந்தால்தான் மின்னோட்டம் இருக்கும். அப்ப இந்த கேலோமீட்டர்ல வந்து 0 காமிக்குதுன்னு என்ன அர்த்தம்? கேலோமீட்டர்ங்கிறது மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி. அப்ப கேலோமீட்டர்லயே 0 விலகல் வருதுன்னா மின் சுற்றுல மின்னோட்டம் இல்ல. அப்ப மின்னோட்டம் இல்லைன்னா ஏங்கிற புள்ளியிலையும் ஜேங்கிற புள்ளிக்கு நடுவுல தானே, இதுக்கு இடையில தானே கேலோமீட்டர் இருக்கு. அப்படின்னா ஏங்கிற புள்ளியிலையும் ஜேங்கிற புள்ளியிலையும் மின்னழுத்தம் சமம், வேறுபாடு இல்ல. கரெக்டா? அப்ப ஏ மற்றும் ஜேயில் என்ன சமம்? மின்னழுத்தம் சமம். மின்னழுத்தம் மின்னழுத்தம் சமம். அதனாலதான் என்னது கேலோமீட்டர்ல வந்து விலகல் வரல. சோ அப்ப கேலோமீட்டர் மின்னோட்டம் Ig = 0 எழுதிக்கலாம். சரியா? சோ இந்த நீளத்தை L1 எடுத்துப்போம், இந்த நீளத்தை L2. இப்ப எக்ஸாம்பிள் இந்த அளவுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது ஒருவேளை இதோட வேல்யூ 55 சென்டிமீட்டர் வச்சுங்களேன். அப்ப மீதி அளவு 100ல 55 போயிடுச்சுன்னா 45 சென்டிமீட்டர் L2. சோ அதை கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப இது யாரோட வடிவம்? வீட்ஸ்டோன் சமன சுற்றுடைய மற்றொரு வடிவம். அப்ப வீட்ஸ்டோன் சமன சுற்று இங்க நான் யூஸ் பண்றேன். வீட்ஸ்டோன் சமன சுற்றின் படி ஃபார்முலா என்னது? P/Q = R/S. ஆனா P/Q = P இருக்கு, Q இருக்கு, ஆனா RS இங்க இல்ல. அப்ப வீட்ஸ்டோன் சமன சுற்றுல பயன்படுத்தின R மற்றும் S மின்தடைக்கு பதிலாக இங்க எதை பயன்படுத்துறோம்? AJ மற்றும் JB என்ற பகுதி பயன்படுத்துகிறோம். சோ அப்ப AJ என்கிற இந்த மின்தடை இல்ல, இந்த கம்பியினுடைய மின்தடை அதான் R ன்னு எடுத்துக்கிறேன். JB என்கிற நீளம் இருக்கக்கூடிய கம்பியினுடைய மின்தடைய S ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப AJ/JB அப்படின்னு எடுத்துக்கலாம். இது கம்பி 1 மீட்டர் நீளம் இருக்கிற கம்பி. எல்லா இடத்துலயும் அந்த கம்பியினுடைய தடிமன் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க பாத்துட்டு கம்பி வாங்கும்போது எல்லா இடத்துலயும் தடிமன் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப எல்லா கம்பிக்குமே என்ன இருக்கும்? அக மின்தடை இருக்கும். அப்ப இந்த கம்பி முழுமைக்கும் அக மின்தடை Rங்கிறது மாறிலி, மாறாத மதிப்பு. அப்ப இங்கேயும் R வரும், இங்கேயும் R வரும். சரியா? இப்ப இந்த R கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து P/Q = AJ. AJ என்னது? சமநீட்டு நீளம் L1/L2. இதுதான் ஃபார்முலா. இதுல இருந்து P = இது மேல போயிடுச்சுன்னா Q × L1/L2. அப்படின்னா P ங்கிறது மதிப்பு தெரியாத மின்தடை. அப்ப Q உடைய மதிப்பு தெரியும், L1 மதிப்பு தெரியும், L2 மதிப்பு தெரியும். அப்ப மின்தடை மதிப்பு தெரியாத மின்தடையோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. சரியா? ஓகே. இன்னொன்னு ரெண்டாவது, இது மெயின் ஒண்ணு. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கிறோம்? தன் மின்தடை எண். இங்கிலீஷ்ல வந்து ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன லெட்டர்? ரோ. இந்த இருக்கு இல்லையா, மின்தடை மதிப்பு தெரியாத கம்பி சுருளினுடைய தன்மின்தடை என்ன கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள், நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம், நம்மளுடைய உயரம் கூடிக்கிட்டே இருக்கு, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, இங்க மின்தடை எல்லாம் ஒண்ணுதான். மின்தடை என்ன இருக்கும்? கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப எப்படி எழுதலாம்? மின்தடை நீளத்திற்கு நேர்த்தகவு. நீளம் 2 மடங்குன்னா மின்தடை 2 மடங்கு. ஆனா சிலவங்க ரொம்ப பல்கா இருப்பாங்க நோயினால. அப்ப அவங்களுடைய குறுக்குவெட்டு பரப்பு அதிகரிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. அப்ப குறுக்குவெட்டு பரப்பு இங்கிலீஷ்ல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A. அப்ப ஏக்கு எதிர்த்தகவு இல்ல, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அப்ப இதுல இருந்து R நேர்த்தகவை ஈக்குவலா மாத்தும் போது ஒரு மாறிலி, அதான் ரோ, தன் மின்தடை எண். அந்தந்த பொருளுக்கு, தாமிரம் அது கம்பியா இருந்தாலும் தகடா இருந்தாலும் என்ன வடிவத்துல இருந்தாலும் தாமிரத்தினுடைய மின்தடைய மாறாது. இன்னொரு பொருளை சேர்க்கும் போதும் மாறும். சரியா? அப்ப ரோ இன்டு L/A. இதுல இருந்து ரோ ஈக்குவல் டு A இங்க போயிடுச்சுன்னா RA/L இப்படி எழுதலாம். அப்ப மின்தடை எண்ணுக்கு என்ன வாய்ப்பாடு? ரோ இஸ் ஈக்குவல் டு RA/L. இது எதனுடைய தன் மின்தடை என்ன கண்டுபிடிக்கிறோம்? மதிப்பு தெரியாத மின்தடை சுருளினுடைய மின்தடை. மதிப்பு தெரியாத யாருக்கு? P. அப்ப இந்த ஆரங்க லெட்டரை மாத்தி என்ன பண்ணணும்? P. இப்ப P என்கிறது கண்டுபிடிச்சிருவீங்க. Aங்கிறது பரப்பளவு πr² ஃபார்முலா. Rங்கிறது இந்த கம்பி சுருளுடைய ஆரம் கண்டுபிடிச்சிருவீங்க. திருகலகைன்னு ஒரு இருக்கு இல்ல, 10ஆம் கிளாஸ்ல அங்கேயும் படிச்சிருப்பீங்க, பிராக்டிகல்ல 11ல யூஸ் பண்ணிருப்பீங்க. திருகலகையை பயன்படுத்தி ஆரத்தை கண்டுபிடிங்க. Lங்கிறது இந்த கம்பி சுருளுடைய நீளம், பொதுவாக அது 1 மீட்டர் நீளம் வச்சிருப்பாங்க. சரியா? அதை பயன்படுத்தி மின்தடை எண்ணினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறது. அவ்வளவுதான். இதனுடைய அலகு வந்து பாத்தீங்கன்னா ஓம் மீட்டர். சோ முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க.
சரியா? சோ எல்லாருமே படிக்கணும், ரைட்? சோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.